ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் 2025 வெளிவந்த படம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறப்போ சூப்பர்மேனை ஒரு ரோபோட் அண்டார்டிகாவில் வச்சு அடித்து ரத்த கலரியோட போட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே தான் சூப்பர்மேனோட பேஸ் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அடிபட்டுவோடவும் அவர் விசில் அடிக்கிறாரு. அப்போ அவரோட நாய் அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு போகுது. ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் ரோபோட்ஸ் அப்படின்னு சில ரோபோட்ஸ் இருக்குது. அந்த ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுது. அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவர் பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோபோட் ஒரு பல கட்டடத்துக்கு முன்னாடி நின்று சூப்பர்மேன் எங்கள் நாட்டு மேலே கை வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கடத்தலாம் அந்த லேசர் பவர் வச்சு அழிச்சிடுது. அடுத்து சூப்பர்மேன் அங்கே வரவுமே ரோபோட்டுக்கும் அவருக்கும் சண்டை நடக்குது. சண்டை ரோபோட் சூப்பர்மேனை அட்டி விட்டு வெளுத்தெறிஞ்சு நச்சு உரிச்சிடுது. இதில் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூத்தரோட ஒரு பெண் ரோபோட் சூப்பர்மேனோட ஹெட் குவார்ட்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த லூத்தர் அப்படின்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 2 டீம் வச்சிருக்கான். ஒன்று பிளானட் வாட்ச் டீம், இன்னொன்று ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி 2 டீம் வச்சிருக்கான். அவன் தான் சூப்பர்மேனை கொண்டே ஆகணும் அப்படின்றது கங்கணம் கட்டிட்டு தெரியுறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களோட டீம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அண்டார்டிகா போகிறான். அதாவது அது சூப்பர்மேனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறான். இங்கே உள்ள எல்லா சூப்பர்மேன் ரோபோட்ஸையுமே அவங்களோட ஸ்குவாட் ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க. இந்த லேடி ரோபோட் எல்லா ரோபோட்டையுமே அங்கே உள்ள சூப்பர்மேன் ரோபோட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு சூப்பர்மேனோட நாயை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போது அந்த லேடி ரோபோட் அங்கே உள்ள சிஸ்டமை ஹேக் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அம்மாவும் சூப்பர்மேனோட அப்பாவும் அம்மாவும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜை கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் ஒரு குட்டி டிராகனை கொண்டு ரோட்டில் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டா அது பார்த்தா திடீர்னு பெருசாக வளர்ந்து ரொம்ப பெருசாகிடுது. உடனே அங்கே சூப்பர்மேன் இந்த டிராகனோட சண்டை போடுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் வச்சு அடி வெளுக்குது. வர்ற போகிறவங்களாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாருமே வச்சு சூப்பர்மேன் அடிக்கிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளோட ஜஸ்டிஸ் லீக் கேங் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் லேண்டர், ஹாக் கேர்ள், மிஸ்டர் டெனிஃபிட் இவங்க 3 பேரும் சூப்பர்மேனோட சேர்ந்து அந்த டிராகனை அழிச்சிடுறாங்க. அழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டீம் அவங்க அப்பா அம்மா சூப்பர்மேனோட அப்பா அம்மா பேசின ஆடியோவை தப்பான முறையில், அதாவது இந்த உலகத்தை நீங்கள் தான் அழிக்கணும், நீ தான் ராஜாவாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் கிரியேட் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணுறாங்க. லூத்தர் அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு டிவி சேனலில் இன்டர்வியூ கொடுத்து இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது மக்கள் எல்லாருமே பயந்து சூப்பர்மேனை எதிர்த்து வெளியே போய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் திருப்பி அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அண்டார்டிகாவில் உள்ள எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள எல்லா ரோபோட்ஸுமே செத்து போயிருக்குது. எல்லாருமே கொண்டுட்டாங்கல்ல, அதனால செத்து போயிருக்கு. உடனே கோவமாக அந்த லூத்தரோட ஆஃபீஸ்க்கு வராரு. அந்த டாகை தேடி லூத்தரோட ஆஃபீஸ்க்கே போய் ரொம்ப கோவமாக சூப்பர்மேன் கத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூத்தரோட பிளானட் வாட்ச் டீம் அவரை சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்குறப்போ நாங்கள் ஒன்று எங்கள் பேஸுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளானட் வாட்ச் பேஸ்க்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. சூப்பர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜஸ்டிஸ் டீம்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அங்கே யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ மிஸ்டர் டெனிஃபிட் அப்படின்றவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறான். இந்த பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணாடி குண்டாக இருக்குது. கண்ணாடி குண்டுல பார்த்தீங்கன்னா நிறைய பேரை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அதாவது அந்த லூத்தருக்கு ஆப்போசிட்டாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்கன்னு சொல்லி நிறைய பேர் அடைச்சிருக்காங்க. அதில் சூப்பர்மேனோட மேனையும் அதுக்குள்ளேயே வச்சு அடைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கூட ஒருத்தன் இருக்கான். அந்த வயசானவன் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நெருப்பு சக்தி மாதிரி வர வச்சு சூப்பர்மேனுக்கு ஃபுல் பவரையும் கொடுத்துட்றான். சூப்பர்மேன் ஒரே குத்துல கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெனிஃபிட்டும் சூப்பர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சூப்பர்மேன் எந்த பக்கம் போயிருப்பாங்க அப்படின்ற பாதையை கண்டுபிடிச்சு போயிட்டு அந்த பேஸுக்கு வந்துடுறாங்க. அந்த போர்ட்டல் ஹோல் வழியா வெளியே போகணுன்ற கேப்பில் இவங்களோட ஸ்குவாட் வந்துருச்சு. அதாவது லூத்தரோட ஸ்குவாட் வந்துருச்சு. இவங்க லூத்தரோட ஸ்குவாடுக்கும் சூப்பர்மேன் இன்னும் அந்த வயசான ஒரு கிழவர் இருந்தாப்புல இல்லை, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதையும் சேர்த்து காப்பாற்ற சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா சண்டை. அதுக்குள்ளேயே சூப்பர்மேன் நாயம் அங்கே தான் இருக்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கிழவன் ஆசிட் மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஆகி ஜெல்லி மாதிரி ஆகி ஃபுல்லாக அவங்க எல்லாரையும் சாவடிச்சிடறான். எல்லாருமே அந்த போர்ட்டல் வழியாக தப்பிச்சு வெளியே வர்றாங்க. அந்த லேடி ரோபோட்டுக்கிட்ட இதுக்கு பாசிபிளே இல்லை, எப்படி அவன் தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். லூத்தர் அந்த பிளாக் ஹோல் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தையே நம்மளோட பூமியவே 2 பொளந்துட்டு அந்த மாதிரி பொழக்க ஆரம்பிச்சிட்டான். பிளாக் ஹோல் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதை மிஸ்டர் டெனிஃபிட்ன்றவன் சூப்பர்மேனோட உதவியை தேடி சூப்பர்மேன் கிட்ட வர்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி ரோபோட்டும் சூப்பர்மேனும் ஃபைட்டு நடக்குது. அப்போ சூப்பர்மேனை அந்த லேடி ரோபோட் சுடவும் சூப்பர்மேன் ரொம்ப தூரமாக போய் விழுகிறாரு. ஒரு ஏலியனை சூப்பர்மேன் மேலே ஏவி விடுறா. ஃபுல்லாக கிட்டத்தட்ட வெனம் மூவியில் வர வெனம் மாதிரி ஃபுல்லாக சூப்பர்மேன் ஃபுல்லாக லாக் ஆகிடுது.
நுரையீரல் எல்லா ஃபுல்லாக லங்ஸிங்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள டேமேஜ் ஆகிடுது. இதை எடுக்கணுன்றதுக்காக சூப்பர்மேன் ரொம்ப வேகமாக வானத்தை நோக்கி பறந்து போனால் ஃபுல்லாக இன்னொருத்தவனு சேர்ந்து வந்து சண்டைக்கு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வானத்துலேருந்து கீழே வர்றப்போ அந்த எல்லாமே பிரிஞ்சு வந்துடுது. அந்த ஏலியன்ஸ் மாதிரி வந்துச்சுன்னு சொன்னல, அது எல்லாமே பிரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்து கீழே விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரியே இவங்க ஒரு குளோனிங் பண்ணி வச்சிருக்காங்க. அச்சசலாக சூப்பர்மேன் மாதிரியே இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் கூட சண்டை நடக்குது. சண்டை நடந்தால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பவரை வச்சு இவனை அடிக்கிறான் சூப்பர்மேன். அப்புறமா சூப்பர்மேன் அவரோட லேசர் பவரை வர வச்சு அங்கே உள்ள எல்லாரையுமே ரோபோட்ஸ் எல்லாருமே அழிச்சிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடர்பாக இருந்த அரசியல்வாதி, அதாவது கவர்னர், அவங்க சைடில் உள்ள கவர்னர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லூத்தர் வந்து ஃபாரின் கம்பெனியோட ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை வந்து ஒரு ஹீரோ மாதிரி மறுபடி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க.